கார்த்திக் ரேவதி சீரியலுடைய அடுத்த வார எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடு எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்ன நடந்தது அப்படின்றத ஷார்ட்டாகவே சொல்கிறேன். ப்ரொமோ அப்படின்னு பார்க்கும்போது செம்ம ட்விஸ்ட் இருக்குங்க. சரி, எபிசோடில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடை பொறுத்த வரைக்கும் சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, சூரியகலா இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி சூரியகலாவுக்கு கால் பண்ணி, நீ வீட்டில் தானே இருக்க, ரேவதியுடைய எப்படி வந்துட்டாரா பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தெரியலை, நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டீஸ்வரி சூரியகலாவை திட்டிட்டு அடுத்த செகண்ட் அவசரமாக ஹாஸ்பிட்டலை விட்டு கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி வீட்டுக்கு போயிருக்காரு. போனவர்கிட்ட தன்னுடைய ஃபேமிலியை இன்ட்ரோ கொடுக்குறாங்க ரேவதி. அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மா சமைச்சு வச்சுருந்த சாப்பாட்டை வந்து அந்த விருந்து பரிமாறுறாங்க. கார்த்தியும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து வீடு ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறாங்க. லாஸ்ட்டாக ரேவதியோடைய ரூமுக்கு ரேவதி கார்த்தியை கூட்டிகிட்டு போகும்போது கார்த்தி அந்த இடத்துல குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனை வந்து நினச்சி பார்க்குறாங்க. அதாவது ரேவதி கார்த்தி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ரூமில் இருந்தாங்க இல்லையா, ஸ்வீட்டான மெமரிஸ் எல்லாத்தையும் நினச்சி பார்த்து சந்தோஷப்படுறாரு. ஸோ அந்த இடத்துல கார்த்தி ரேவதி கிட்ட அந்த செயினை வந்து கொடுக்குறாங்க. அதாவது அந்த குழந்தைகிட்டேருந்து எடுத்தாங்கல்ல செயின், அந்த செயினை ரேவதி கிட்ட கொடுத்து, இந்த செயின் மூலமாக தான் உங்களை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த செயினை வந்து போட்டுக்க சொல்கிறாங்க. ரேவதியும் போட்டுக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி மயில் வாகனத்தோட காரில் வந்துட்டுருக்காங்க. மயில் வாகனம் எவ்வளோ டிலே பண்ண முடியுமோ அவ்வளோ டிலே பண்ணி தான் வந்துட்டுருக்காங்க. இருந்தாலும் கார் ரிப்பேரு, ஆட்டோ கிடைக்கல அப்படின்னு சொல்லி சமாளித்தாலும் ஸோ அந்த இடத்துல ஒரு ஆட்டோவை பிடிச்சி சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்து ரேவதியுடைய எம்டியை பற்றி விசாரிக்கிறாங்க. ராஜராஜன், ரோகிணி, சுவாதி இவங்க 3 பேருமே ஒரே மாதிரி சொல்கிறாங்க, அவர் ரொம்ப நல்லவராக தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது இதுதான் சாமுண்டீஸ்வரிக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. சூரியகலாவும் வீட்டுக்கு வந்தாச்சு. மீனாட்சி அம்மாவும் வீட்டில் தானே இருந்தாங்க. சரி, மீனாட்சி அம்மா கிட்டே விசாரிச்சா தெரியுமேனு சூரியகலா ஐடியா கொடுக்க எல்லாருமே செம்ம ஷாக் ஆகிறாங்க. ஸோ அடுத்து சாமுண்டீஸ்வரி மீனாட்சி அம்மாவை கூப்பிட்டு தான் விசாரிக்கிறாங்க. மீனாட்சி அம்மா என்ன பதில் கொடுப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்போட லாஸ்ட் எபிசோடை முடிச்சிட்டாங்க. கண்டிப்பாக மீனாட்சி அம்மா இவங்கள மாட்டி விட நினைக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ப்ரொமோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தாங்க ட்விஸ்ட்டு. அந்த ஜவுளி கடையில் வீடியோ எடுத்தாங்கல்ல, அவனுங்களுக்கெல்லாம் ஒரு பாஸ் யார் அப்படின்றத இந்த ப்ரொமோவில் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ முருகனுடைய ஃப்ரெண்டையும் பார்த்தீங்கன்னா, பாஸ் உங்களை பார்க்கணுன்னு சொன்னார், வர சொன்னாருன்னு சொல்லி ஒரு லொக்கேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே சேர் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸோ யாருடா இவர் அப்படின்னு பார்த்தா திரும்பும்போது தான் தெரியுது, வேறு யாரும் கிடையாது, மருது. அதாவது சூரியகலாவுடைய அண்ணன் தான் இவங்களுக்கு எல்லாம் பாஸ் அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு தான் அந்த குடும்பத்துக்குள்ளே மருது வந்து நுழைஞ்சிருப்பாரோ அப்படின்ற எதிர்பார்ப்பு. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ட்விஸ்ட்டோடு இந்த ப்ரொமோவை கொடுத்துருக்காங்க. இனி இந்த மருது யார், என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, இவர் என்னென்ன வேலைகள்லாம் பார்த்தார் அப்படின்றத கார்த்தி கண்டுபிடிக்கணும். அந்த உண்மையை ஃபேமிலிக்கிட்ட நிரூபிக்கணும். என்னென்ன வேலைகள் இருக்குது, சரி என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.